அப்பாவும் அம்மாவை நீ பராமரிக்கிறேன்னா நீ தான் என்ன பண்ணா கவனமாக இருக்கணும். உன் தேவையில் நீ கவனமாக இருந்தியானா இந்த பிரச்சனையே வராது. எனக்கு சொத்து தராரு தரல அதெல்லாம் எனக்கு வேணாம். என்னை பெற்று என்னை வளர்த்து என்னை காப்பாற்றினா எங்கள் அம்மா எங்கள் அப்பா, நான் அவங்கள பராமரிப்பேன். இதில் அவர் 10 பேர்த்துருந்து எனக்குண்ணா நான் தான் எங்கள் அப்பாவுக்கு புள்ள, அப்படி நான் பராமரிப்பேன். நான் இந்த கேள்வி வராது. இந்த கேள்வி நான் தான் அப்பா, என்ன ஒரு பிள்ளை பராமரிக்கிறான், பராமரிக்கிற பிள்ளை தான் என் சொத்து, உயிரை எழுதி வச்சு இந்தடா வச்சுக்கிறான்ட்ட இப்போ எனக்கு பிரச்சனை வரவே வராது. வெளியே இருக்கிறான் வரான்னாக்கா அவன் வெளியே தானே இருக்கிறான், சட்டம் தானே சொல்லிச்சு. சட்டம் இப்படி சொல்லுதுன்னு உனக்கு தெரிய தானே செய்யும். அப்போ அப்பா கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண முடியும்? அப்பா சட்டம் இது மாதிரி இருக்குது, செத்தாலும் பங்கு போயிடுமா, செத்தாலும் பங்கு போயிடும், பராமரிக்கிறது நான், பங்கு போகிறது அவனுக்கு, இது நியாயம் இல்லையாப்பான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோ. அங்கே கேட்டு வாங்குறது என்கிட்ட சொன்னால் இல்லை இந்த வீடியோனா அந்த அப்பாவுக்கு போடு, சாவர காலத்தில் கேட்டு என்ன பண்ணிட்டான் குத்துட்டு போட்டோம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ சட்டம் ஒழுங்கு எதுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கும், இல்லை பார்க்காது, ஆனால் பங்குன்னா எல்லாருக்கும் தானே, அதுக்காக பிச்சு வச்சுக்கிறாங்க. அது சட்டம் சொல்லுது. நீங்கள் தானே கவனமாக இருக்கணும். உயிரை தானே இருக்கிறார் அப்பா, அவர்கிட்ட யார் பேசுனா நல்லவனாரையா நடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். இங்கே பிரச்சனை எங்கே? நல்லவனா நடிக்கிறது தான். கேட்டு வாங்குறதுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது அவாவாக இருக்கும், சாப்பிட்டு நிற்பாங்க, ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்க மாட்டான். நாகரீகமா மயிரில் பார்த்துருக்கீங்களா? அழகாக இருக்கும் அந்த புள்ள, ஐ லவ் யூ சொன்ன போலே தோணும். இது வரைக்கும் வந்து வார்த்தை உள்ளே போயின்னே இருக்கும். நல்லா இருக்கிறம்மா, அழகாக இருக்கிற, ஒரு முறை கட்டி பிடிச்சிக்கலாமா, கேட்டு தான் போய் என்ன நல்லவன்ல. நான் மட்டும்தான் இங்கே கெட்டவன் இந்த உலகத்திலேயே. அதுதான் சொல்கிறேன், நான் தான்டா நல்லவன், நீங்களாம் கெட்டவன்றது.